ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இப்ப ஃபுல்லா சாப்பிடணும். சின்ன பாட்டி, பெரிய பாட்டி, பலூன்ல காத்து புஷ்னு போன மாதிரி ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கீங்க? நாங்க எதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னாலும் உன் வயசுக்கு புரியாதுமா. புரியலன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. அட்லீஸ்ட் சாப்பிடுறதுக்காவது வாங்கல. நீங்க சாப்பிட மாட்டீங்களா? எங்களுக்கு இப்ப பசி இல்ல லக்கி, நீ போய் சாப்பிடுமா. என்னது? அப்பா இல்லாம நான் என்னைக்காவது சாப்பிட்டிருக்கேனா? அப்பாவும் வந்தாருன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம். அவனுக்கு மனசு சரியில்லை லக்கி, அவன் வரமாட்டான். நீ சாப்பிட்டு படுத்து தூங்கு. என்ன? என் அப்பாவோட மனசு சரியில்லைன்னு சொல்றீங்க? நான் மட்டும் சந்தோஷமா சாப்பிட்டு படுக்கணுமா? இந்த லக்கிய பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு வர போறேன். சித்தப்பா நீங்க தள்ளுங்க. ஏய் வாயாடி, உங்க அப்பா நான் போய் கூப்பிட்டே வரல, நீ கூப்பிட்டோன்னே வந்துருவாரா? ஹலோ அரவிந்தா மாலினி, நீங்களும் நானும் ஒன்னா? நீங்க மித்ரா நந்தனோட அம்மா, ஆனா நான் அவரோட பொண்ணு. அம்மா பேச்ச விட பொண்ணுடைய பேச்சுதான் அவர் கேட்பாரு. ஹேய் வா சுட்டி குழந்தை, உன்னோட ஹைட் கரெக்டா 4 அடி தான். ஆனா 4 நிமிஷத்துல நானும் ஒரு டயலாக் எப்படி பேசுறேன்? அவ்வளோ எனர்ஜி எங்க இருந்து வருது உனக்கு? சுட்டி குழந்தைன்னு நீங்க தானே சித்தப்பா சொன்னீங்க. சுட்டி குழந்தைன்னு பேர் இருந்தா எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும்? இவளுக்கு வயசு கம்மியான வாய் மட்டும் அதிகம். உங்களுக்கு பேச்சும் அதிகம், மேக்கப்பும் அதிகம். என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுறியா? இங்க பாருங்க தேவயானி, இப்ப பாயிண்ட் அது கிடையாது. அப்பாவை சாப்பிடுறதுக்காக கூட்டிட்டு வரணும். அரவிந்தா பாட்டியால முடியாத காரியத்தை நான் செய்ய போறேன். நிச்சயம் செஞ்சு காட்டுறேன். என்ன எல்லாரும் ஏன் இவ்வளவு அதிர்ச்சியா பாக்குறீங்க? உன் பொண்ணு உன்னோட அம்மாவை ஜெயிச்சிட்டாப்பா. எப்படி? உன்னை உங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டப்ப நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனா உன் பொண்ணு மட்டும் உனக்கு ஐஸ் வச்சு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கா. அதான் லக்கிக்குள்ள இருக்கிற மேஜிக். நான் கூப்பிட்டே மித்ரா வரல, நீனா போய் கூப்பிட்டே மித்ரா வருவானான்னு யாரோ சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதா இந்த லக்கி டேலண்ட் என்னன்னு? நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உன்னோட அப்பா என் பேச்சை விட உன் பேச்சதான் இப்ப கேக்குறான். அதுக்குன்னு இப்படி குத்தி காட்டணும்னு அவசியம் இல்ல. வாங்க சாப்பிட போலாம், நீ வா. ஆண்டி காஃபி எடுத்துக்கோங்க. ஐயோ, நீ எதுக்குமா எடுத்துட்டு வந்த? நீ ஆபீஸ்ல பண்ற வேலைக்கு அர்ஜுன் தான் உனக்கு பணம் கொடுக்கறல்ல. நீ வீட்லயே இந்த மாதிரி வேலை பண்ணீன்னா இதுக்கு கூட சம்பளம் கொடுக்கணும்ல. அதோட இவர் சம்பளம் வாங்குறது நம்ம வீட்ல இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தான். இவர் செய்யற வேலையை நீயும் செஞ்சீன்னா திரும்பவும் 2 பேரையும் ஒரே வேலையாட்களா பார்க்க வேண்டியிருக்கும். எதுக்கு இதெல்லாம்?
இங்க பாருங்க, அம்மா. நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது இல்ல? ஆமாம்மா. அப்ப அந்த சம்பளத்துக்கான வேலையை பார்க்கணுமா இல்லையா? இங்க பாருமா லட்சுமி, உன்னை கஷ்டப்படுத்த நாங்க என்னைக்கு விரும்பல. அதே மாதிரி இந்த மாதிரி வேலை செஞ்சு நீ எதுக்காக கஷ்டப்படுற? என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? அம்மா, நேத்து ராத்திரி நீங்க ரொம்ப கோவமா பேசுனீங்கல்ல, அதுக்கு சித்தப்பா பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க தெரியுமா? நைட்டும் அவங்க ஒழுங்காவே சாப்பிடல. ஐயோ, நேத்து ராத்திரி நீங்க சாப்பிடாம படுத்துட்டீங்களா? இங்க பாருமா லட்சுமி, நானும் சரி அர்ஜுனும் சரி எது செஞ்சாலும் உன்னுடைய நல்லதுக்கு மட்டும்தான் செய்வோம். உன்னை கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டோம். அதோட உனக்கு கெடுதலும் செய்ய மாட்டோம். அவன் எப்பவும் உனக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனோட எண்ணத்தை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. உன்னோட மனசுல சில கேள்விகளை சுமந்துட்டு வந்திருக்க போல இருக்கு. ஆமா ஜோசியரே, நாங்க டீ எஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தப்போ உங்க கூட ஏதோ ஒண்ணு கொண்டு வர போறேன்னு சொன்னீங்க. நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரியே நாங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்துட்டோம். நீங்க சொன்ன மாதிரியே அது நடந்தது. அது நான் சொன்னது கிடையாது அரவிந்தா. அந்த ஆண்டவன் ஏன் வாயால சொல்ல வச்சிருக்கான். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் மித்ரா முகத்துல நான் சந்தோஷத்தை தான் பார்த்தேன். அவன் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தான். எல்லாத்துலயும் அவன் ஜெயிச்சுட்டு இருந்தா. ஒரு தாயா அவனை பார்த்து நான் ரொம்பவே பெருமைப்பட்டேன். ஆனா இப்போ திரும்பவும் மித்ராக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவனுக்குள்ள நான் கோவத்தை பாக்குறேன். அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான், விரக்தி அடையிறான். இப்போ இந்த மித்ராவோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போறேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு ஜோசியரே. பெத்த குழந்தை மேல தாய்க்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுன்னா அந்த சந்தேகத்துக்கு ஒரு பலமான காரணம் நிச்சயம் இருந்தே தீரும். அப்படின்னா நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஜோசியரே? இவ்வளவு நாளா அந்த பொண்ணு மித்ரா கூட இருக்கிறதுனால மித்ராவோட கண்டெல்லாம் விலகி போயிட்டு இருந்தது. அதான தவிர மித்ராவோட வாழ்க்கையில இருந்து கண்டம் இன்னும் முழுமையா விலகல.